பூமியினுடைய சுற்றளவு எப்போ எப்படி யாரால முதல்ல அளவிடப்பட்டதுன்றதை பார்க்கலாம். கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில்ன்ற பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் பூமி கோள வடிவில் ஆனதுன்றதை முன்மொழிஞ்சிருந்தாங்க. அரிஸ்டாட்டில் ஒரு மாபெரும் தத்துவ மேதைன்றனால அவருடைய கருத்துக்கள் கிரேக்கர்களால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு வந்த எரட்டாஸ்தெனீஸ் ஆஃப் சைரின்ற ஒரு ஏன்ஷியன்ட் கிரேக் பாலிமத் பூமி கோள வடிவில் ஆனதுன்றதை ஏற்றுக்கிட்டு பூமியினுடைய சுற்றளவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்தில் எரட்டாஸ்தெனீஸ் ஈஜிப்தோடைய அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவினுடைய சீஃப் லைப்ரரியனாக இருந்தாங்க. ஸோ அவர் ஒரு லைப்ரரியில் பணிபுரிஞ்சு வந்தனால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. குறிப்பாக ஈஜிப்தில் இருக்கக்கூடிய சீன் அப்படின்ற இடம், இது இன்றைய காலகட்டத்தில் அஸ்வான் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த சீன் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நிழலே விழாது அப்படின்றத எரட்டாஸ்தெனீஸ் அறிஞ்சிருந்தாங்க. இந்த நிழலே விழாதது நோ ஷேடோ டே அப்படின்னு அழைக்கப்படும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் சில நாட்களில் சில குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நோ ஷேடோ டே நடக்கும். இது எதனாலன்னா பூமியினுடைய குறிப்பிட்ட பகுதி சூரியனுக்கு நேராக இருக்கிற மாதிரி, அதாவது சூரியன் மேலே இருந்து பூமி கீழே இருக்கும்போது அந்த சூரியனுடைய கதிர்கள் நேராக செங்குத்தாக ஒரு பகுதியில் ஒரு நேரத்தில் விழுது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பகுதியில் நிழலே விழாது. ஸோ அந்த பகுதி அந்த குறிப்பிட்ட நாளில் நிழலே விழாததுனால அந்த நாள் நோ ஷேடோ டே அப்படின்னு அழைக்கப்படும். அது மாதிரி இந்த சீன் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அந்த இன்றைய அஸ்வானில் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நிழலே விழாது அப்படின்றத எரட்டாஸ்தெனீஸ் அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவர் லைப்ரரியில் பணிபுரிஞ்சு வந்தனால. ஸோ அது அவருக்கு தெரிஞ்சிருந்தனால அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிழலே விழாது அப்படின்னா அதை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது ஜியாமெட்ரிக் கால்குலேஷன் மூலமாக பூமியினுடைய சுற்றளவை கண்டறிஞ்சிடணும் அப்படின்னு எரட்டாஸ்தெனீஸ் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த ஈஜிப்தில் இருக்கிற சீன் அந்த இடத்துல எந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நிழல் விழாதோ அந்த ஒரு நேரத்தை அவர் அறிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் ஒரு ஸ்டிக்கை வெர்டிக்கலாக ஊண்டி வச்சாங்க. அதாவது ஒரு குச்சியை செங்குத்தாக வச்சாங்க. ஸோ வைக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குச்சியின் மீது சூரிய ஒளி பட்டாலும் அது கீழே நிழலே விழாது. ஸோ அது அவருக்கு தெரிஞ்சிருந்தனால அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் வசித்து வரக்கூடிய அலெக்சாண்ட்ரியா அந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கை வெர்டிக்கலாக வச்சிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஸோ இப்போ 2 குச்சி அது வெவ்வேறு 2 இடத்துல நட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஈஜிப்திலே இருக்கிற சீன் அப்படின்ற இடம், இன்னொன்று அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற இடம். ஸோ 2 இடங்களில் இப்படி குச்சியை வச்சிடுறாங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறமா இந்த 2 இடத்துக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு எரட்டாஸ்தெனீஸ் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக ஒரு ஆளை வச்சு அந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கும் இந்த சீன் அப்படின்ற இடத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்றத கண்டறிய சொல்லி அவர் பணிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட தொலைவு கண்டறியப்பட்டது. இந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கும் அதே மாதிரி அந்த சீன் அப்படின்ற இடம், இந்த 2க்கும் இடைப்பட்ட தொலைவானது 5000 ஸ்டேடியா, அதாவது 5000 ஸ்டேடியா அப்படின்னு சொல்லி எரட்டாஸ்தெனீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டேடியா அப்படின்னா என்னன்னா, ஸ்டேடியா ப்ளூரல் ஃபார்மில், சிங்குலர் ஃபார்மில் ஸ்டேடியன் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த ஸ்டேடியா அப்படின்றது எப்படி கிலோமீட்டர் மைல்ஸ்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஸ்டேடியா அப்படின்றதும் ஒரு வகையான கால்குலேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யூனிட் தான். ஸோ ஸ்டேடியன் அப்படின்னு சொன்னால் ஒன்றே இருக்குன்னா, இப்போ ஒரே ஒரு ஸ்டேடியன் அப்படின்னா அது ஸ்டேடியன் அப்படின்னு அழைக்கப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்டது ஸ்டேடியா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி 5000 ஸ்டேடியா, அதாவது 5000 ஸ்டேடியா தூரம் இந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சீனுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றத எரட்டாஸ்தெனீஸ் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் நினைச்சபடி அந்த நிழல் விழாத அந்த நோ ஷேடோ டே அந்த குறிப்பிட்ட நாளுக்கு எரட்டாஸ்தெனீஸ் சீன் அப்படின்ற இடத்துலையும் அலெக்சாண்ட்ரியா அந்த 2 இடத்துலையும் குச்சியை வச்சிருந்தாங்க. ஸோ இவர் சீன் அப்படின்ற இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை இவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆண்டு கிமு 240ஆம் ஆண்டு. ஸோ கிமு 240ஆம் ஆண்டு அந்த சமயத்தில் எரட்டாஸ்தெனீஸ் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஸோ அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக நிழல் விழாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை கவனிச்சாங்க. அவர் நினச்சபடி அந்த இடத்துல அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த குச்சியில் நிழலே விழலை, அதாவது குச்சியில் சூரிய கதிர்கள் பட்டு தரையில் நிழலே விழலை. ஸோ அதை எரட்டாஸ்தெனீஸ் அப்படியே குறிப்பாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்பி அலெக்சாண்ட்ரியா
அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்து திரும்பி வர்றாங்க. அந்த நேரம் அந்த அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு நபரை வந்து அவர் வந்து நியமிச்சிருந்தாங்க. அந்த நபரை நியமித்து அந்த அலெக்சாண்ட்ரியாவிலையும் அவர் வந்து ஒரு குச்சியை வச்சுருந்தனால அந்த குச்சியில் வந்து நிழல் விழும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் வந்து கரெக்டாக சூரியனுக்கு நேராக வந்து இருக்கும். ஸோ அது எல்லா பகுதியும் இருக்காது. அந்த மாதிரி சீன் அப்படின்ற பகுதி இருக்கும்போது அலெக்சாண்ட்ரியா வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து மையத்தில் இருக்காது. அதாவது பூமி அந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கு செங்குத்தாக வந்து சூரியன் இருக்காது. அதனாலேயே அந்த அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற இடத்துல வந்து நிழல் விழும். ஸோ அப்போ அங்கே நட்டு வச்சிருக்கக்கூடிய குச்சியினுடைய நிழல் அதனுடைய ஆங்கிளை வந்து கரெக்டாக வந்து அளவிடணும் அப்படின்றதுக்காக ஒரு நபரை இவர் வந்து எரட்டாஸ்தெனிஸ் வந்து அந்த சமயம் நியமிச்சிருந்தாங்க. நியமித்தது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது கரெக்டாக இந்த குச்சியினுடைய நிழல் வந்து என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வைங்க அப்படின்னு எரட்டாஸ்தெனிஸ் வந்து சொல்லிட்டு தான் சீன் அப்படின்ற இடத்துக்கே அவர் வந்து போயிருந்தாங்க. ஸோ அதனால் அவர் சீனில் இருந்து திரும்பி வந்த பிறகு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எந்த ஆங்கிளில் வந்து நிழல் விழுந்திருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது அந்த நபர் வந்து அந்த நிழல் விழுந்த அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து குறிப்பிட்டு காமிச்சாங்க. ஸோ அது காமிச்ச பிறகு எரட்டாஸ்தெனிஸ் வந்து அதை வந்து 7.2 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது ஒரு சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி. அதில் இந்த ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளில் இப்போ இங்கே வந்து குச்சி நட்டு வச்சுருக்கிறாங்கன்னா இந்த ஆங்கிளில் வந்து விழுது நிழல் அப்படின்னா இந்த நிழலினுடைய ஆங்கிளை வச்சு எந்த டிகிரி அப்படின்னு இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அது வந்து 7.2 டிகிரி அப்படின்றத இவர் வந்து எரட்டாஸ்தெனிஸ் வந்து முடிவு செஞ்சாங்க. அப்போ இந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சீனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்றத பார்த்தாங்க. அது வந்து 5000 ஸ்டேடியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ 5000 ஸ்டேடியா. இது வந்து ஆங்கிள் வந்து 7.2 டிகிரி. அப்போ இந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கும் அதே மாதிரி சீன் அப்படின்ற இந்த இடத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து 7.2 டிகிரி அப்படின்றத இவர் வந்து எரட்டாஸ்தெனிஸ் வந்து முடிவு செஞ்சாங்க. இப்போ 7.2 டிகிரி அப்படின்றது 360 டிகிரியில் எத்தனை மடங்கு அப்படின்னு பார்த்தா அதாவது 7.2 டிகிரி. இந்த 7.2 வந்து எத்தனை தடவை வந்து பண்ணால் 360 டிகிரி வரும் அப்படின்னா 50 தடவை. அதாவது 50ஆல் பெருக்குனா 360 வரும். 7.2 இன்ட்டு 50 அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 360 டிகிரி அப்படின்னு வரும். அப்போ 50இல் ஒரு மடங்கு வந்து 7.2 டிகிரி அப்படின்றது. அப்போ இந்த 5000 ஸ்டேடியா அப்படின்றது 50இல் ஒரு மடங்கு. அப்போ 50இல் ஒரு பங்கு 5000 ஸ்டேடியா அப்படின்னா 50இல் வந்து அந்த ஃபுல்லாக வந்து 5000 இன்ட்டு 50 அப்படின்னு போட்டால் எவ்வளோ வருதோ அதுதான் பூமியினுடைய சுற்றளவு அப்படின்னு எரட்டாஸ்தெனிஸ் வந்து முடிவு செஞ்சாங்க. அதாவது 7.2 டிகிரி அதை வந்து 360 டிகிரியாக மாற்றினா தான் ஒரு சர்க்கிளாக வந்து மாறும். ஸோ அப்போ சர்க்கிள் தான் வந்து அதாவது ஒரு சர்க்கிள் தான் அந்த சுற்றளவாக வந்து பூமியினுடைய சுற்றளவாக வந்து எரட்டாஸ்தெனிஸ் வந்து கருதினாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த 7.2 டிகிரி ஆங்கிள் வந்து 5000 ஸ்டேடியா அப்படின்னா அப்போ 360 டிகிரி ஆங்கிள் வந்து எவ்வளோ ஸ்டேடியா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்காக இவர் என்ன பண்ணாங்கன்னா 7.2 இன்ட்டு 50 360. அதே மாதிரியே அப்போ 5000 இன்ட்டு 50 என்ன அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ 2,50,000 அப்படின்னு கிடைச்சது. ஸோ எரட்டாஸ்தெனிஸ் வந்து உலகத்துக்கு அறிவிச்சாங்க இந்த பூமியினுடைய சுற்றளவு வந்து 2,50,000 ஸ்டேடியா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்டேடியான்னா என்ன அப்படின்ற நான் ஏற்கனவே சொன்னேன். கிலோமீட்டர் மைல்ஸ் இது மாதிரியே ஸ்டேடியா அப்படின்றதும் ஒரு யூனிட். இப்போ இந்த ஒரு ஸ்டேடியன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அப்போ 2,50,000 ஸ்டேடியா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டேடியன் அப்படின்றது வந்து ஒரு சராசரியாக அந்த காலகட்டத்தில் வந்து 155 மீட்டர்லேருந்து 160 மீட்டர் வரைக்கும் இந்த இடைப்பட்ட தூரத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ 155 இருக்கலாம், 156 இருக்கலாம், 57, 58, 59 அல்லது 160 இதில் என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் அறிஞர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த எரட்டாஸ்தெனிஸ் வந்து இந்த ஸ்டேடியாவை எடுத்துக்கிட்டது கரெக்டாக வந்து 155 மீட்டரை வந்து ஒரு ஸ்டேடியன் அப்படின்னு கருதினாரா அல்லது 160 மீட்டரை ஒரு ஸ்டேடியன்னு கருதினாரா அது நமக்கு தெரியாது. இதனால் இதனுடைய ஆவரேஜை எடுத்துக்குவோம் அப்படின்னு அறிஞர்கள் வந்து அவங்க வந்து முடிவு செஞ்சாங்க. அப்போ 155 160 இதனுடைய ஆவரேஜ் வந்து என்னன்னா 155 160 ரெண்டையும் கூட்டினா 315. இந்த 315 அப்படியே பாதி ஆக்குனா 157.5. அப்போ 157.5 மீட்டர் தான் வந்து ஒரு ஸ்டேடியன்.
1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். அதே மாதிரி ஒரு ஸ்டேடியம் வந்து 157.5 மீட்டர். அப்போ இவர் வந்து 5000 ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5000 ஸ்டேடியம் தான் வந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கும் இந்த இந்த இடத்துக்கும் சீன் அப்படின்ற அதாவது இன்றைய அஸ்வானுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு தொலைவு வந்து 5000 ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 5000 ஸ்டேடியா அப்படின்றது வந்து பார்க்கணும். அப்போ 1 ஸ்டேடியம் 157.5 மீட்டர்னா 5000 ஸ்டேடியம் வந்து எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தா அது வந்து 7,87,500 மீட்டர் வருது. இதை நம்ம வந்து கிலோமீட்டரில் பார்த்தோம்னா 787.5 கிலோமீட்டர். அப்போ இவர் கணக்கிடும்போது அந்த சீன் அதே மாதிரி அலெக்சாண்ட்ரியா இந்த இடைப்பட்ட தூரம் வந்து 787.5 மீட்டர் அப்படின்னு 787.5 கிலோமீட்டர் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அப்போ 787.5 கிலோமீட்டர் அப்படின்றது அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சீனுக்கும் இடைப்பட்ட தூரம். ஸோ 7.2 டிகிரி அப்படின்றது 787.5 கிலோமீட்டர் அப்படின்னா அப்போ 360 டிகிரி அப்படின்றது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 7.2 × 50 தான் 360 டிகிரி. அதே மாதிரி இந்த 787.5 கிலோமீட்டர் × 50 போட்டோம்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 39,375 கிலோமீட்டர் அப்படின்றது. ஸோ பூமியினுடைய சுற்றளவு 39,375 கிலோமீட்டர். இதை மைல்ஸில் சொன்னோம்னா 24,466 மைல்ஸ் சம்திங். ஸோ இதை வந்து சுமாராக வந்து எரட்டாஸ்தெனீஸ் வந்து கருதி அதை வந்து சொல்லியிருந்தாங்க. இதை கிமு 240 இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் பிறந்தது கிமு 276, இறந்தது கிமு 194. அதாவது என்ன ரிவர்ஸில் வருது அப்படின்னா அது கிமு அப்படின்றனால ரிவர்ஸில் தான் வரும். ஸோ இவருக்கு கிட்டத்தட்ட 36 வயசு இருக்கும்போது எரட்டாஸ்தெனீஸ் வந்து 240ஆம் ஆண்டு கிமு 240ஆம் ஆண்டில் இந்த ஒரு கணக்கீடை வந்து சொன்னாங்க. ஸோ இன்றைய காலகட்டப்படி அதாவது இவர் வந்து அந்த 1 ஸ்டேடியம் அப்படின்றத கரெக்டாக 155 மீட்டர்லேருந்து 160 மீட்டர் இதுக்குள்ளே என்னத்தை வந்து ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு இவர் கருதினார் அப்படின்றது கண்டறிய முடியல அறிஞர்கள்னால. இருந்தாலும் அதை ஆவரேஜ் பண்ணி 157.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஒரு ஸ்டேடியம். அப்போ 5000 ஸ்டேடியம் அப்படின்றது 7,87,500 மீட்டர். அதை வந்து நம்ம கிலோமீட்டரில் பண்ணோம்னா 787.5 கிலோமீட்டர். அப்போ இதை வந்து 50ஆல் பெருக்குனா கிடைக்கக்கூடியது 39,375 அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சாங்க. இது ரொம்ப கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக இருந்தது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பூமியினுடைய அந்த அதாவது ஈக்வடார் அப்படின்ற பூமத்திய ரேகை அங்கேருந்து பூமியை வந்து அளவிட்டோம்னா சுமாராக 40,075 கிலோமீட்டர் வருது. இவர் சொன்னது 39,375 கிலோமீட்டர். ஸோ வெறும் 700 கிலோமீட்டர் தான் வந்து டிஃபரெண்ட் இவர் சொன்னதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ எரட்டாஸ்தெனீஸ் சொன்னதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இவ்வளோ தான் டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னால் கூட இது இவ்வளோ தான் டிஃபரெண்டா அப்படின்னு நம்ம சரியாகவும் சொல்லிட முடியாது. ஏன்னா இவர் வந்து 157.5 மீட்டரை ஒரு ஸ்டேடியனா எடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கருதுறோமே ஒழிய இவர் ஒருவேளை 158 மீட்டரை கூட எடுத்திருக்கலாம், 159 மீட்டரை கூட எடுத்திருக்கலாம், அல்லது 156 மீட்டரை கூட எடுத்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் வந்துடும் நெருங்கி அந்த பூமியினுடைய சுற்றளவு இவர் சொன்னதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ அதே மாதிரி இவர் வந்து அதை கிமு 240ஆம் ஆண்டு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் ஈரோப்லலாம் இது வந்து பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன்னா பூமி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், தட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மிடில் ஏஜஸில் வந்து யூரோப்லலாம் கருதி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டில் அதாவது கிபி 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அல்-பிருனி அப்படின்ற ஒரு இஸ்லாமிக் வேர்ல்டை சார்ந்த ஒரு அஸ்ட்ரானமர் அவர் வந்து பூமியினுடைய சுற்றளவு வந்து அந்த ஸ்காலர் வந்து பண்ணாங்க. அவர் ஓரளவுக்கு வந்து ரீஃபைன் பண்ணி நல்லாவே வந்து அதை வந்து இவருடைய ஜியாமெட்ரிக் மெத்தடையை பயன்படுத்தி அவரும் வந்து கண்டறிஞ்சாங்க. ஏன்னா இந்த பூமி வந்து கரெக்டாக வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்காது, ஆப்லேட் ஸ்பியராய்டு அந்த ஒரு ஷேப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் அப்படின்ற இந்த அச்சரேகை தீர்க்க ரேகை அங்கேருந்தெல்லாம் நம்ம கணக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த அளவு வந்து மாறும். இந்த 40,075 அப்படின்றது சுமாராக சொல்கிறது அபவுட் 40,775 அப்படின்ற கிலோமீட்டர் வந்து ஆவரேஜாக வந்து சொல்கிறது. ஆனால் இது வந்து மாறுபடலாம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது எரட்டாஸ்தெனீஸ் சொன்னது வந்து அப்படியே வந்து நெருங்கி வந்திருந்தது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான கால்குலேஷனை அந்த காலகட்டத்திலேயே அதாவது கிட்டத்தட்ட அக்யூரேட்டான கால்குலேஷனை சுமாராக 2250 கிட்டத்தட்ட அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே எரட்டாஸ்தெனீஸ் வந்து கண்டறிஞ்சிருந்தது மிகப்பெரிய விஷயம்தான். அதுக்கப்புறம் இன்றைய காலகட்டத்தில் வந்து
பெருசா வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து வளர்ந்த பிறகு அளவிட்டு பார்த்தா எரட்டாஸ்தெனீஸ் வந்து சொன்னது கிட்டத்தட்ட வெறும் வந்து ஒரு 500, 700 கிலோமீட்டர் தான் வந்து டிஃபரெண்ட் இருக்கும். அப்படி வந்து இருந்தது. ஏன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்துலலாம் இந்த பூமி ஸ்பியர் ஷேப்ல தான் இருக்கு அப்படின்றதே அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படல. இன்னொன்னு என்னன்னா, இந்த கடல் தாண்டினா என்ன இருக்கு? அந்த பக்கம் ஊர் இருக்கா? நாடு இருக்கா? ஒண்ணுமே வந்து அந்த காலகட்டத்திலலாம் பெருசா தெரியாது. ஸோ அந்த காலகட்டத்திலேயே எந்த இடத்துலயும் நகராம, வெறும் அந்த ஈஜிப்ட் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் இருந்து, அந்த இடைப்பட்ட ஒரு ஒரு 800 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவர் வந்து கண்டறிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ எரட்டாஸ்தெனீஸ் வந்து இப்படி தான் வந்து பூமியினுடைய சுற்றளவை வந்து அளவிட்டாங்க, கண்டறியவும் செஞ்சாங்க. அத அவர் 240 கிமு 240ஆம் ஆண்டு பண்ணாங்க. ஸோ இத பத்தி புரிஞ்சுதா? என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாரி நான் ஆரம்பத்தில ஒண்ணு சொன்னேன். அரிஸ்டாட்டில் வந்து பூமி கோள வடிவில் ஆனது அப்படின்னு சொன்னார் அப்படின்றத, அத அவர் வந்து எப்படி சொன்னார் அப்படின்றத பத்தி நான் ஏற்கனவே வந்து பேசியிருக்கேன். அதே மாரி அரிஸ்டாட்டிலுடைய இன்னும் சில கருத்துக்களையும் நான் வந்து பேசியிருக்கிறேன். குறிப்பா வந்து அரிஸ்டாட்டில் வந்து பூமி வந்து நகரல, அது வந்து சுழலல அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்றதையும் பேசியிருக்கேன். அத பார்க்கறக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. தேங்க் யூ.